ரயில்வே தேர்வில் ஜெயலலிதா குறித்து கேள்வி கேட்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜ்யசபாவில் அதிமுக எம்பிக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். ரயில்வேயில் ஜூனியர் என்ஜினியர் பதவிக்கான தேர்வு ஞாயிறன்று நாடு முழுவதும் நடந்தது. இந்தியாவில் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று பதவியை இழந்த முதல்வர் யார் என்று கேள்வி கேட்டு லாலு பிரசாத், ஜெகநாத் மிஸ்ரா, ஜெயலலிதா, எடியூரப்பா ஆகியோரது பெயர்கள் ஆப்ஷன்களாக அளிக்கப்பட்டிருந்தன. 66 கோடி ரூபாய் சொத்துக்களை குவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று தமிழக முதல்வர் பதவியை இழந்த ஜெயலலிதா தான் இக்கேள்விக்கு சரியான பதில். இப்படியொரு கேள்வியை கேட்டு தங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை ரயில்வே வாரியம் அவமதித்து விட்டதாக குற்றம் சாட்டி ராஜ்யசபாவில் அதிமுக எம்பிக்கள் திங்களன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். In the recently concluded railway recruitment board examination conducted by the Southern Railway, a highly objectionable question was given as question number 43. It was highly mischievous and misleading, a question regarding the removal of leaders from the public office due to purported charges based on certain allegations. It is highly improper to have included the name of our esteemed leader, Puratchi Thalaivi Amma, in one of the questions, sir. இதற்கு பதிலளித்த மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி, ரயில்வே தேர்வில் ஜெயலலிதா குறித்த கேள்வி இடம்பெற்றது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று விளக்கம் அளித்தார். ரயில்வே வாரியத்திடம் விளக்கம் பெற்று சபைக்கு தெரியப்படுத்தப்படும் என்றும் ஜேட்லி கூறினார். My friends from the ADMK have raised an issue. I'll certainly bring it to the notice of the railway minister. He will examine the propriety or the impropriety of what has happened and have the matter fairly looked into. அதிமுக எம்பிக்கள் சபை தலைவரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் நிலவியது.